ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பல பேர் இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா இப்போ பேங்க்குக்கு போகிறதையே சுத்தமாக நிறுத்திட்டோம். கையில் இருக்கிற மொபைல் எடுத்தோமா 2 நிமிஷத்தில் பணத்தை அனுப்பணுமான்னு சொல்லி வேலையை சிம்பிளாக முடிச்சுக்கிறோம். இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து எஸ்பிஐ ஐஎம்பிஎஸ் கட்டணங்களில் சில முக்கிய மாற்றங்களை கொண்டுட்டு வந்திருக்காங்க. சில நேரங்களில் நம்ம ஒரு 50,000 ரூபாயோ அல்லது 1 லட்ச ரூபாயோ இந்த மாதிரி பல்காக யாருக்காவது பணம் அனுப்பும்போது அதில் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து பிடிப்பாங்க. இப்போ நீங்கள் சரியான மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா இதில் 5 லட்ச ரூபா வரலும் கூட எந்தவித சர்வீஸ் சார்ஜும் இல்லாமல் உங்களால் பணத்தை அனுப்ப முடியும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அதுவும் இராணுவத்தில் வேலை செய்கிறவங்க, காவல்துறையில் பணிபுரியறவங்க, மத்திய மாநில அரசு ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் இதில் ஒரு சூப்பரான சலுகையை கொடுத்துருக்காங்க. அது என்ன சலுகை? ஐஎம்பிஎஸ்ல உயர்த்தப்பட்ட புதிய கட்டணம் எவ்வளவு, ஐஎம்பிஎஸ்க்கு பதிலாக வேற எதை யூஸ் பண்ணால் நம்மளால் பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து எஸ்பிஐ இந்த ஐஎம்பிஎஸ் கட்டணங்களை எவ்வளோ உயர்த்தியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நீங்கள் 25,000 ரூபாய்க்குள்ளே பணம் அனுப்புகிற மாதிரி இருந்தால் அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே பிடிக்க மாட்டாங்க. அதே 25,000 1 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருந்தால் ₹2 சேவை கட்டணம், அதுக்கு 18% ஜிஎஸ்டி பிடிப்பாங்க. இப்போ இந்த 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ₹2 18%, மொத்த டிரான்சாக்ஷனுக்கும் 18% கிடையாது. இதை நீங்கள் தவறாக புரிஞ்சிக்க கூடாது. அடுத்ததாக 1 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருந்தால் ₹6 சேவை கட்டணம், அதுக்கு 18% ஜிஎஸ்டி. கடைசியாக 2 லட்சத்திலிருந்து 5 லட்சத்துக்குள்ளே நீங்கள் பணம் அனுப்புகிற மாதிரி இருந்தால் அதுக்கு ₹10 சேவை கட்டணம், அதுக்கு 18% ஜிஎஸ்டி. இதில் அதிகபட்சமாக ஒரு டிரான்சாக்ஷனில் உங்களால் 5 லட்ச ரூபா வரலும் தான் பணத்தை அனுப்ப முடியும். அவ்வளோதான் இதில் லிமிட்டு. இப்போ இந்த கட்டணம் யாருக்கு பொருந்தும்? நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், யூனோ ஆப் மூலிமா ஆன்லைனில் பணம் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டணம் பொருந்தும். இதே இப்போ நீங்கள் ஆன்லைனில் பணம் அனுப்பலை, பேங்க்குக்கு நேரில் போய் தான் அனுப்புகிறீங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ கட்டணம் வசூல் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், 1000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருந்தால் அதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. அதே 1000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருந்தால் ₹2 சேவை கட்டணம், அதுக்கு 18% ஜிஎஸ்டி. அதே 10,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபாயா இருந்ததுன்னா ₹4 சேவை கட்டணம், அதுக்கு 18% ஜிஎஸ்டி. அதே 1 லட்சத்திலிருந்து 2 லட்சத்துக்குள்ள இருந்தது அப்படின்னா அதுக்கு சேவை கட்டணம் ₹12, அதுக்கு 18% ஜிஎஸ்டி. கடைசியாக 2 லட்சத்திலிருந்து 5 லட்சத்துக்குள்ள நீங்கள் பணம் அனுப்புகிற மாதிரி இருந்தால் அதுக்கு ₹20 சேவை கட்டணம், அதுக்கு 18% ஜிஎஸ்டி. இப்போ இந்த வீடியோனுடைய முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு சிலருக்கு இந்த சார்ஜஸ் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. இப்போ எஸ்பிஐயில் ஒரு குறிப்பிட்ட சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ஐஎம்பிஎஸ் கட்டணம் அப்படிங்கிறது வழக்கம் போல் ஃப்ரீ தான். அது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இந்திய இராணுவத்திலேயோ அல்லது காவல்துறையிலையோ இல்லை மத்திய அரசு ஊழியராகவோ அல்லது மாநில அரசு ஊழியராகவோ இருந்து உங்கள் சம்பளம் இந்த சேலரி அக்கௌண்ட்டு கீழே வருது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. நீங்கள் ஐஎம்பிஎஸ்ல எவ்வளவு வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. ஆனால் உங்கள் அக்கௌண்ட் டைப்பு இந்த கேட்டகரி கீழே வருதா அப்படின்றத எதுக்கும் ஒரு வாட்டி உங்கள் பாஸ்புக்கையோ அல்லது நெட் பேங்கிங்கையோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, எல்லா அவசர தேவைக்குமே இந்த ஐஎம்பிஎஸ் மெத்தடையே யூஸ் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலே பணம் அனுப்பணும், ஆனால் சர்வீஸ் சார்ஜாக 1 பைசா கூட அவங்க பிடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பெஸ்ட் ஆப்ஷன் இந்த நெஃப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ், இது ரெண்டும் தான். இப்போ ஆன்லைன் வழியாக நெஃப்ட் மூலிமா நீங்கள் பணம் அனுப்பும்போது அது எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் அதுக்கு சார்ஜஸ் பிடிக்க மாட்டாங்க. குறிப்பாக நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஆர்டிஜிஎஸை பயன்படுத்துகிறது தான் ரொம்பவே புத்திசாலித்தனம். ஏன்னா இது உடனே பணம் போய் சேரும், அதோடு இல்லாமல் உங்களுக்கு 1 பைசா கூட செலவு வைக்காது. ஆனால் ஒன்று, இதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா மினிமம் 2 லட்ச ரூபாயாவது நீங்கள் பணம் அனுப்புகிற மாதிரி இருந்தால் தான் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் யாருக்காவது சின்னதாக அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு யூபிஐயை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அல்லது 25,000 வரைக்கும் நீங்கள் பணம் அனுப்புகிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஐஎம்பிஎஸ்ஸை கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால்
அதே பெரிய அமௌண்ட் அனுப்புகிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஆன்லைனில் நெஃப்ட் அல்லது ஆர்டிஜிஎஸ் இந்த 2 மெத்தடை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது மூலிமா உங்களுக்கான சர்வீஸ் சார்ஜை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.